ஹாய், வெல்கம் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலான்னா, ரேஷன் அரிசியில் எப்படி இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாம் எப்படி வருது, எப்படி சாஃப்டாக வெள்ளையாக வரும் அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாவு அரைக்க என்னென்ன பொருட்கள் தேவை அதன்னு பார்க்கலாமா? ரேஷன் புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி, சாப்பாட்டு அரிசி, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், அவல், ஜவ்வரிசி. இதை எப்படி செய்யலாம், ஊற வைக்கலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 கிலோ அரிசியை ஊற வைக்க போகிறேன். அந்த 2 கிலோவுக்கு எவ்வளோ அளவுன்னு சொல்கிறேன். புழுங்கல் அரிசி நான் 2 கிலோவுக்கு 8 அழாக்கு எடுத்திருக்கேன். 8 அழாக்கு புழுங்கல் அரிசி இந்த அழாக்கில் 8 எடுத்திருக்கேன். அதே இதில் சாப்பாட்டு அரிசி 2 எடுத்திருக்கேன். இந்த அழாக்கில் 2. பச்சை அரிசி நான் 2 எடுத்திருக்கேன். 2 அழாக்கு, மொத்தம் 2 கிலோ ஆகுது. உளுத்தம்பருப்பு 2 அழாக்கு, அதுவும். இப்போது அவல் 200 கிராம், இது 100 கிராமு, நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி அதுவும் 200 கிராம் எடுத்திருக்கேன். வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நான் சொன்னது 2 கிலோவுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதுவே நீங்கள் 1 கிலோ மட்டும் போடணுன்னா இதில் எல்லாமே உளுத்தம்பருப்பு 1 அழாக்கு எடுக்கணும், பச்சரிசி 1 அழாக்கு எடுக்கணும், சாப்பாட்டு அரிசி 1 அழாக்கு எடுக்கணும், ரேஷன் புழுங்கல் அரிசியை 4 அழாக்கு எடுக்கணும். இப்போது இதை சொன்னோம் பார்த்தீங்களா, அவல் 100 கிராம் தான் எடுக்கணும். 1 கிலோவுக்கு 100 கிராம், 2 கிலோவுக்கு 200 கிராம். அதே மாதிரி ஜவ்வரிசியும் 1 கிலோவுக்கு 100 கிராம், 2 கிலோவுக்கு 200 கிராம். இப்போ நான் சொன்ன அளவுகள்லாம் ஒன்றா போட்டிங்கன்னா உங்களுக்கு இட்லி சாஃப்டாக கிடைக்கும், வெள்ளையாகவும் இருக்கும். நீங்கள் கடை அரிசியில் தான் அரைச்சேன்னு தான் எல்லாம் நம்புவாங்க. ரேஷன் அரிசியில் செஞ்சேன்னு நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இட்லி சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். தோசையும் சூப்பராக வரும், மெல்லிசாக நல்லா வரும். ஹோட்டலில் ஊற்றுறீங்க பார்த்தீங்களா, முறுமுறுன்னு அந்த மாதிரியும் வரும். ஆப்பம் உங்களுக்கு ஊற்றினாலும் ஆப்பமும் சூப்பராக வரும். நான் இந்த அரிசியில் ஒரு வீடியோவாக போடுறேன். இட்லி, தோசை, ஆப்பம் எவ்வளோ நல்லா வருதுன்னு அது ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா இது 3 அரிசியை மட்டும் ஒன்றா ஊற வைக்கணும். ஊற வச்சு நல்லா கழுவணும். ஒரு 10 தடவைக்கு மேலே கழுவணும். ஏன்னா ரேஷன் அரிசியில் அழுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது நல்லா வெள்ளையாகிற வரைக்கும் நம்ம கழுவி எடுக்கணும். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பை தனியாக ஊற வச்சுக்கோங்க. இல்லைன்னா மிஷினில் கொடுத்து அரைக்கிறதா இருந்தால் எல்லாம் ஒன்றாவே கொடுத்துருங்க. இதை ஒன்றாவே சேர்த்து ஊற வச்சுருங்க. நான் இன்றைக்கி மிஷினில் கொடுத்து தான் அரைக்க போகிறேன். அதனால் அரிசி கூடவே உளுத்தம்பருப்பையும் ஊற வச்சு அரைக்க போகிறேன். அதையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வெந்தயம் கூட இது கூடயே அரிசி கூடயே ஆட் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசியும் அவலும் மட்டும் தனியாக ஊற வைங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம அரைக்க கொடுக்க போகும்போது மட்டும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கலாம். இதுவே நீங்கள் வீட்டில் அரைக்கணுன்னா உளுத்தம்பருப்பை தனியாக அரைச்சிக்கோங்க, அரிசியை தனியாக அரைச்சிக்கோங்க. அரிசி கூடவே இந்த உளுத்தம்பருப்பையும் ஜவ்வரிசியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுக்கு இவ்வளோ தான் செய்முறை. இப்போ இதை எப்படி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு
வரலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஊற வைக்க போகிறேன். கழுவுறதுக்காக இதில் ரேஷன் புழுங்கல் அரிசி இதில் சேர்த்துக்கிறேன். பச்சை அரிசியும் இதிலேயே சேர்த்துக்கிறேன். வீட்டு சாப்பாட்டு அரிசி இதிலேயே சேர்த்துக்கிறேன். இப்போது நான் மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுனால உளுத்தம்பருப்பும் இதிலேயே சேர்த்துக்கிறேன். வெந்தயமும் இதிலேயே சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நான் கழுவி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, அவலும் தனியாக சேர்த்துக்கிறேன். ஜவ்வரிசியும் இது கூடயே சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் கழுவிட்டு தனியாக ஊற வைக்கணும். இதை கழுவி இப்போ எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணணும். இதை ஒரு தடவை 2 தடவை 3 தடவை வாஷ் பண்ணக்கூடாது. நல்லா 10 தடவை வாஷ் பண்ணணும். ஏன்னா இதில் ரொம்ப அழுக்கு இருக்கும். ரேஷன் அரிசின்னா அழுக்கு இருக்கும். இதை எவ்வளோ நல்லா வாஷ் பண்ணுறீங்களோ அவ்வளோ அரிசி வெள்ளையாகும். அப்புறம் பாருங்கள், கலரே பாருங்கள் எவ்வளோ அழுக்காக வருதுன்னு பாருங்கள். இதை 10 தடவைக்கு மேலே வாஷ் பண்ணிங்கன்னா பாருங்கள், அரிசி பாருங்கள் நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா இருக்குது, வெள்ளையாக வந்துருச்சு. இப்போது அதை ஊற வச்சுக்கலாம். அரிசியை பாருங்கள், தண்ணி கலரே பாருங்கள் நல்லா வெள்ளையாகவே இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம ஊற வைக்கணும். கழுவி எடுத்து ஊற வைக்கணும். இப்போது ஜவ்வரிசியும் அவலையும் வாஷ் பண்ணிக்கலாம். இன்னொரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம். இது 2 வாட்டி வாஷ் பண்ணால் போதும். ரொம்ப வாஷ் பண்ணால் ஜவ்வரிசியில் இருக்க மாவு தண்ணியே போயிடும். அதனால் 2 வாட்டி வாஷ் பண்ணாங்க போதும். இது நல்லா ஊறி மேலே வரும். அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். அரைக்கும் போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிருங்க. மாவு அரைச்சிட்டு வந்துட்டோம். அரைச்சிட்டு வந்த பிறகு பாருங்கள் எவ்வளோ நல்லா வெள்ளையாக மாவு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரேஷன் அரிசியில் அரைச்ச மாதிரி இருக்கா பாருங்கள். இன்னொரு வீடியோவில் இட்லி, தோசை, ஆப்பம் ஊற்றி காமிக்கிறேன். இப்போ நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் அரைச்சி பாருங்கள். அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு புது வீடியோவில் நான் உங்களோட சந்திக்கிறேன்.
லைக் பண்ணுங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.